மயான கொள்ளைன்னு சொல்லி பேசினாலே நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய முதல் ஆலயம் அந்த பிரம்மத்துக்கு ஆணவம் வந்ததுனால, ஆணவம் யாருக்கும் அழிவு தந்துடும். அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. எதனால் உனக்கு இந்த ஆணவம்? என்னை போல் 5 திருமுகங்கள் வைத்திருக்கிறதுனால உனக்கு ஒரு ஆணவம் தானே. ஒரு திருமுகத்தை, அந்த ஒரு தலையை கிள்ளி எடுத்துடுறேன்னு சொல்லி எடுத்துட்டாரு. அந்த தலை, அந்த கபாலம் அவர் கையில் ஒட்டிக்குது. அப்போ பிரம்மன் என்ன சொல்லிடுறாரு? சாபம். பரமனுக்கு சாபம் தர்றாரு. இந்த கபாலத்திலேயே நீ பிச்சை எடுத்து உண்ணணும், இந்த கபாலம் ஒருபோதும் உன் கைவிட்டு இறங்காது அப்படின்னு சொல்லி. நமக்கு இந்த மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி பூஜையில் போவாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி 5 கால பூஜைகள் முடிச்சிருவாங்க, வந்துடுவாங்க. ஆனால் இந்த மயான கொள்ளைங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்டிகை மாதிரி தான் அது. அதற்கான முக்கியத்துவம் என்ன, இதற்கான சிறப்பு வாய்ந்த கோவில் என்ன, நம்ம அங்கே போய் என்ன பண்ணணும்? மயான கொள்ளைன்னு சொல்லி பேசினாலே நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய முதல் ஆலயம் மேல்மலையனூர் தாய் அங்காள பரமேஸ்வரி. அது புராண செய்தியாக அவங்க அந்த அது எப்படி சொல்லி வராங்கன்னா, பிரம்மனுக்கும் ஆதியில் ஈசனை போல் 5 தலைகள் இருந்தது. 5 சிரசு, 5 தலைகள் அவருக்கு உண்டு. அதில் அவருக்கு ஒரு சின்ன செருக்கு. ஈசனுக்கு 5 திருமுகங்கள் அப்படின்னா எனக்கும் 5 திருமுகங்கள். அப்போ நானும் ஈசனும் ஒன்று தானே, எங்களுக்குள்ளே என்ன ஒரு வேறுபாடு, எங்களுக்குள்ளே என்ன ஒரு வித்தியாசம், பேதம் என சொல்லி ஒரு செருக்கு அவருக்கு இருந்தது. இது ரொம்ப நாள் அவர் பரமன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு தடவை அவருக்கு ரொம்ப ஒரு உக்ரமான கோபத்துக்குள்ளே போய் அவர் என்ன பண்ணிட்டார், இந்த 5 திருமுகங்களோடு 5 சிரசு தலை வச்சிருக்கிறனால தானே உனக்கு ஆணவம், ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சிடுன்னு சொல்லிட்டு அந்த கிள்ளி எடுக்கப்பட்ட, பிரித்து எடுக்கப்பட்டதான அந்த தலை, அந்த கபாலமானது ஈசனுடைய கையிலேயே ஒட்டிக்குது, போகமாட்டேங்குது. ஏன்னா பிரம்மங்கிறதும் ஒரு சக்தி தானே, அது ஒரு பெரிய சக்தி தானே. அது அந்த சக்திக்கு ஆணவம் வந்துருச்சு. அந்த பிரம்மத்துக்கு ஆணவம் வந்ததுனால, ஆணவம் யாருக்கும் அழிவு தந்துடும். அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. எதனால் உனக்கு இந்த ஆணவம்? என்னை போல் 5 திருமுகங்கள் வைத்திருக்கிறதுனால உனக்கு ஒரு ஆணவம் தானே. ஒரு திருமுகத்தை, அந்த ஒரு தலையை கிள்ளி எடுத்துடுறேன்னு சொல்லி எடுத்துட்டாரு. அந்த தலை, அந்த கபாலம் அவர் கையில் ஒட்டிக்குது. அப்போ பிரம்மன் என்ன சொல்லிடுறாரு? சாபம். பரமனுக்கு சாபம் தர்றாரு. இந்த கபாலத்திலேயே நீ பிச்சை எடுத்து உண்ணணும், இந்த கபாலம் ஒருபோதும் உன் கைவிட்டு இறங்காது அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. இவருக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுருது. இது என்ன கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. ஒவ்வொரு இடமா போய் அந்த கபாலத்தில் பிச்சை எடுக்கிறாரு. பிச்சாண்டின்னு சொல்லுவாங்க. அவர் பிச்சை எடுத்துக்கிட்டே வராரு. தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் மலைச்சு நின்று பார்க்குறாங்க. இது என்ன இறைவனுக்கே இப்படி ஒரு சோதனையா? ஒரு செருக்கை அழிக்கணும், ஒரு ஆணவத்தை அழிக்கணும்னு சொல்லி தானே அவர் இந்த வேலையில் இறங்கினார். இந்த கபாலமானது அவர் கையிலேயே ஒட்டிக்கிட்டு அந்த பிச்சையில் அவங்க இடக்கூடிய அத்தனையும் அது சாப்பிட்டுட்டு இருக்கு, அது விழுங்கிக்கிட்டு இருக்கு. ஏறக்குறைய ஈஸ்வரன் பட்டினியாக இருக்காது, அது விழுங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு, இது என்ன செய்கிறது, இது எப்படி இறைவனை காப்பாற்றுறதுங்கிற அளவில் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்பவே ஒரு மனம் நொந்து போன நிலையில் குழப்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ மாயவன் மகாவிஷ்ணு செய்கிறாரு, சரி இதை ஒரு சூட்சுமமான தந்திரத்தால் தான் இதை நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம வெல்ல முடியும், இது நேரடியாக போய் ஒன்றும் பண்ண முடியாது என சொல்லி அன்னை மகாலட்சுமியிடம் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு வைகுண்டத்துக்கு பிச்சை கேட்டு வருவான் பரமன். அப்பொழுது நீ ரொம்ப விசேஷமான ஒரு உணவு தயார் செய்து அந்த உணவை நீ அந்த கபாலத்தில் போடுன்னு சொல்கிறாங்க. உடனே மகாலட்சுமி தாயார் ஒரு அற்புதமான ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க. அது என்னென்ன போடணும், என்னென்ன கலவை வைக்கணும்னு சொல்லி பண்ணி எல்லாம் செஞ்சு ரொம்ப அது இது மாதிரி சுவை, இது மாதிரி ருசி இது வரைக்கும் அந்த கபாலம் கண்டதில்லை. கரெக்டாக காலையில் என்ன பண்ணுறாங்க, வைகுண்ட வாசலில் நின்று பரமன் பிச்சை கேட்குறாரு. அம்பாள் மகாலட்சுமி தாயார் தன்னுடைய அந்த பாத்திரத்திலேருந்து ஒரே ஒரு கைப்பிடி அந்த உணவு பொருளை எடுத்து அந்த கபாலத்தில் போடும்போது கபாலம் அது வாங்கி சாப்பிடுது. எத்தனையோ இடத்துல ஈஸ்வரன் பிச்சை வாங்கி அவங்க போட்ட, அவங்க தந்த அந்த பொருள், அந்த உணவு இத்தனை ருசியாக இருந்தது இல்லையே, இது என்ன இவ்வளோ ருசியாக இருக்குது என சொல்லி அப்படியே ரொம்ப ஒரு ஆச்சரியத்தில் மெய்மறந்து அதை சாப்பிட்றாங்க. அடுத்ததாக மறுபடியும் ஒரு கைப்பிடி உணவு எடுத்து அந்த கையில் போடுறாங்க, கபாலம் வாங்கி சாப்பிடுது. ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம், இப்படி ஒரு ருசி, இப்படி ஒரு சுவை எனக்கு கண்டதே இல்லைங்க. 3வது முறை அந்த உணவை எடுத்து மகாலட்சுமி தாயார் தரையில் போட்டுடுறாங்க. இந்த கபாலம் என்ன பண்ணிருச்சு, அந்த உணவுடைய ருசிக்கு மயங்கி தன்னை மறந்து ஈசனுடைய கையை விட்டு கீழே இறங்கிருச்சு.
அற்புதம். உடனே மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணிடுறாங்க, ஐயா பரமேஸ்வரா லிங்கமாக மாறிடுங்க அப்படின்றாங்க. இந்த மானிட உரு கொண்டு நிற்காதீங்க, லிங்கமாக மாறிடுங்க. உடனே லிங்கமாக மாறிட்டார். கபாலம் விழிச்சிருச்சு, என்னமோ சூது நடந்துருச்சு, ஈசனு கையிலேருந்து நம்மளை பிரிச்சுட்டாங்க, திருப்பி மேலே வரலான்னா ஈசன் லிங்கமாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த சன நேரத்தில் கபாலத்துக்கு பயங்கரமான கோபம் வந்து அப்படி பொங்கி எழும்போது அம்பாள் என்ன பண்ணிடுறான், காலை அப்படி மேலே தூக்கி வச்சு அந்த கபாலத்தை அப்படி நசுக்கிடுவான். அப்படி கபாலம் கட்டுப்பட்டு நின்றும். இனி உன்னுடைய சேட்டை செல்லாது இப்படின்னு இல்லை. இதையெல்லாம் யார் பார்க்குறாங்க, வாணி எனும் சரஸ்வதி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பிரம்மாவினுடைய மனைவி. இந்த அம்மாவுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. எல்லாரும் சேர்ந்து கடைசியில் நாடகம் ஆடி என் கணவனுக்கு இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்திட்டீங்களே, நான் சாபம் கொடுக்குறேன்னு மகாலட்சுமிக்கு சரஸ்வதி கொடுத்த சாபம்தான் அங்காள பரமேஸ்வரி. அந்த ஸ்வரூபம் கிழிந்த ஆடைகளை அணிந்து அகோர வடிவத்திலே இடுகாட்டிலே நீ இருப்பாய், சுடுகாட்டில் நீ இருந்து அங்கே வரக்கூடிய பிணங்களோட எண்ணிக்கையை நீ எண்ணிக்கையை பரமனுக்கு கணக்கு சொல்லணும். சாபமாக தான். சனமும் நீ அந்த சுடுகாட்டை விட்டு விலகக்கூடாது. அதிலே சிவராத்திரி அன்னைக்கு தான் உங்ககிட்ட பரமன் கணக்கு கேட்பாரு, நீ கணக்கு கொடுக்கணும். அதனால தான் அந்த மயான கொள்ளை. அப்போது அமாவாசை அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்று பரமனுக்கு நீ கணக்கு ஒப்புவிக்கும் தன்மையிலே மயானத்திலே காலமெல்லாம் நீ ரொம்ப கிழிந்த ஆடைகளை அணிந்து அகோர வடிவம் எடுத்து நீ அந்த மயானத்தில் இருக்கணும். இதுதான் நான் கொடுக்குற சாபம்னு சொல்லி யார் சாபம் கொடுத்துட்றா, சரஸ்வதி தேவி சாபம் கொடுத்தது தான் அங்காள பரமேஸ்வரி. அப்போ மாதம் தவறாமல் அமாவாசை அன்னைக்கும் அங்கே என்ன நடக்கும், மயான கொள்ளை நடக்கும். அது பாருங்கள், மிகச்சரியாக அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த அமைப்பில் அந்த ஏரியாவில் யாராவது ஒருத்தர் தவறி போயிடுறாங்க. அந்த அந்த சடலத்தை கொண்டு வந்து அங்கே எரிக்கிறாங்க. அந்த மயான கொள்ளை நிகழ்வு அதான். அது முடிஞ்ச உடனே அம்மா ஊஞ்சலில் இருப்பாங்க, ஊஞ்சல் ஆடுவாங்க. ஊஞ்சல் ஆடுறதுன்னு சொல்லி ஒரு வைபவம் இருக்கும். அப்போ இந்த அம்மா இந்த சாபத்தை கேட்டு என்ன பண்ணிட்டாங்க, சரஸ்வதி தாய் இப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டாலே, அப்போ நியாயம் என்னங்கிறத அவ உணர்ந்தும் என் கணவனுக்கு ஒரு அநீதி வழங்கப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாளே, இது என்ன அநீதி, ஏன் அவருடைய தலையை போய் சிவன் கிள்ளுறாரு? ஆணவம். நாராயணனும் மகாலட்சுமியும் சேர்ந்து செய்த ஒரு மாய விளையாட்டு அது. அப்போ போய் இந்த தாய் சரஸ்வதி தாய் கோபமுற்று என்ன பண்ணிட்டா, சாபம் கொடுத்த தன்மையிலே இந்த அம்மா அங்கே அந்த மேல்மலையனூர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அங்காள பரமேஸ்வரி ஆகி புற்றுக்குள் தன்னை மறைத்து அமர்ந்திருந்தாள். அம்மா முன்னாடி ஒரு பெரிய புற்று இன்னைக்கு இருக்கு, மிக பிரம்மாண்டமான புற்று இருக்கு. அந்த புற்றுக்குள்ளே தான் அம்மா இருந்தா. அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க வரவங்க அங்கே போட்டிருக்கோங்க, அவங்களுக்கு ஏதோ தன்மையால் தன்னை உணர்த்தி, நான் ஆதிசக்தி மகாலட்சுமி தான், நான் இங்கே அங்காள பரமேஸ்வரிங்கிற திருநாமம் கொண்டு புற்றுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லி உணர்த்தி, அப்புறம் அன்னைக்கு இருந்தவங்கெல்லாம் அது என்ன எது பார்த்து எடுத்து கோவில் செய்து எனக்கு இந்தந்த மாதிரி வழிபாட்டு வரணும், இந்த மாதிரி செய்யணும். அப்போது அசுரர்களை வதம் செய்து அசுரர்களுடைய அந்த கபாலத்தை எடுத்து அவன் என்ன செய்கிறா, மாலையாகவே அணிஞ்சு அமர்ந்திருக்கிறான், பண்டையோட்டு மாலை. அங்கே மயான காளி அப்படின்னு ஒரு பிரதானமான ஒரு இடம் இருக்குது, இருக்கிறா மயான காளி இருக்கிறா. ஒரு முறை நாங்கள் நண்பர்களோடு போயிருந்தோம். அங்கே ஒருத்தர் என்னை கொஞ்சம் அடையாளம் கண்டுட்டார். நீங்கள் பிருகு பிரபாரன் ஐயா தானே, நீங்கள் யூடியூப்பில் நிறைய பேசுவீங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை நாங்கள் இங்கே சந்தித்ததில். நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 பேர் வந்திருக்கோம், நீங்கள் கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ணோம். கருவறைக்குள்ளே போய் அம்பாள் முன்னாடி மண்டிக்கிட்டு வணங்கி அவளுடைய திருவடிகளிலே எங்களுடைய தலையை வச்சு அவளை ஆராதிக்கக்கூடியதான ஒரு அற்புத ஒரு பாக்கியம் எங்களுக்கு ஒரு 7 வருடங்களுக்கு முன்னாடி கிடச்சிது. என்னோடு வந்தவர்களுக்கெல்லாம் பெரிய ஆனந்தம். அதில் குறிப்பாக சொன்னால் ஒருத்தர் நம்ம நண்பர், அவருக்கு குல தெய்வமே அங்காள பரமேஸ்வரி. அவருக்கெல்லாம் அப்படி கண்ணில் தனியாக வருது. என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு ஆனந்தம். அம்பாளோட கருவறையில் உள்ள நுழைஞ்சு அவளுடைய திருவடி கீழே நின்று அமர்ந்து மண்டிக்கிட்டு சிரசு எடுத்து அவளுடைய திருவடியில் வைக்கிறவே நாங்கள், இதை விட பாக்கியம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த சிரசு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கபாலம் இருக்குது, அந்த மண்டையோடு இருக்குது. அப்போ அம்பாளுடைய கட்டளையில் அம்பாளுடைய கட்டுக்குள்ளே அந்த மண்டையோடு இருக்குது. அது யாருன்னா பிரம்மனுடைய சிரசு, கொய்யப்பட்ட சிரசு அது இருக்குது. அந்த அமைப்பில் பார்க்கும்போது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி மிக விசேஷமான ஒரு தாய்.
ஏவல் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் ஒருபோதும் அண்டாது. அவள் கண் பார்வை விழுந்தாலும் தெரிச்சு ஓடிடும். ஏன்னா இந்த நான் இப்போ சொன்ன அனைத்துமே இடுகாடு சுடுகாடு சம்மந்தப்பட்டது. ஆமாம். அந்த இடத்துக்கு அரசியாக இருந்து அங்கே ஆட்சி பண்ணுறவளே அவள் தான். அப்போ அந்த தாயுடைய ஒரு அனுமதி இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு தீவினைகள், நெகட்டிவ் வைப்ரேஷன் ஒருபோதும் ஒருத்தர் அண்டவே முடியாது. அந்த அமைப்பு வச்சு பார்க்கும் பொழுது நான் பொதுவாக மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவென்றால், வருஷம் ஒரு முறை நல்ல ஒரு ஒரு சாதாரண நாள் தேர்ந்தெடுத்துக்கங்க. அழகாக போங்க மேல்மலையனூர். கூட்டமில்லாத நாளில் போய் அம்பாள் சன்னதி முன்னாடி நின்று ஒரு 10 நிமிஷம் அந்த தாயை நமஸ்காரம் பண்ணிவிட்டு முறையாக அங்கே என்னென்ன பூஜைகள் செய்யணுமோ செஞ்சு, அம்மா எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ எங்கிருந்து எந்த விதமான ஒரு எதிர்ப்பு ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் நீ பார்த்துக்கோ, நாங்கள் உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகள், உங்களிடத்தில் நாங்கள் சரணடைஞ்சிருக்கோம், எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை, உன் பொறுப்பு தாயேன்னு சொல்லி உங்களை ஒப்புவித்து சரணடைந்து வாருங்கள். நிச்சயம் அந்த தாய் நம்ம கூட நிழல் போல் இருந்து நம்மளை காப்பாற்றுவார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை போங்க, ஒரு திங்கக்கிழமை போங்க. ரொம்ப அற்புதமாக இருப்பாள் அம்பா, ஃப்ரீயாக இருப்பாங்க. அழகாக போய் நின்று உங்கள் பிரார்த்தனைலாம் சொல்லி ஆத்மார்த்தமாக அவளை வழிபாடு பண்ணிவிட்டு நமஸ்காரம் செய்து வாருங்கள். அவசியம் எங்கிருந்தாலும் நீங்கள் வருடம் ஒரு முறை சென்று உங்களை அவளுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து அவள் அருளை பெற்று வர வேண்டிய அற்புத சக்தி ஆலயங்களிலே ஒன்று மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாய். அவளை மறந்துடக்கூடாது. நம்ம இதை ஜோதிட ரீதியாகவும் பார்க்கும்போது, ஏன்னா பிருகுநந்தி நாடி ஜோதிடம் நீங்கள் நிறைய பேருக்கு கற்பிச்சுட்டு வரீங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த ஆலயத்துக்கான சிறப்பு வாய்ந்த நட்சத்திரங்கள் இவை. இந்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் எப்போவுமே லைஃப் டைம் இந்த கோவிலுக்கு போனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா எந்த நட்சத்திரக்காரர்கள்? அழகாக சொல்லலாம். இந்த அமைப்பில் வந்தது யாருன்னா அம்பாள் சக்தி. சக்தினாலே சந்திரன். அந்த சக்தி எங்கே அமர்ந்திருக்காங்க? சுடுகாட்டில் உட்காந்துருக்காங்க. சுடுகாடுனாலே விருச்சகம், 8ஆம் இடம் விருச்சகம். அப்போ விருச்சகத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள், குறிப்பாக கேட்டையில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான தாயே அங்காள பரமேஸ்வரி தான். அவங்க தப்பாமல் அங்கே போகணும். கேட்டை நட்சத்திரத்தில் எனக்கு சந்திரன் இல்லைங்கய்யா, நான் விருச்சக ராசி இல்லைன்னு சொன்னாலும், கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அவர்கள் அவசியம் வருடம் ஒரு முறை சென்று அந்த தாயை அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்து வரும் பொழுது நிச்சயமாக அந்த கிரகத்தின் காரகத்துவ வழியாக அவர்களுக்கு நல்லதொரு பலனும் முன்னேற்றமும் வருகிறது என்பது அனுபவத்தில் கண்ட உண்மை. நான் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரனோ மற்ற யாரோ இருந்தால் உடனே நான் ரெஃபர் பண்ணுற கோவிலே அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூர். ஒரு லிங்க் போட்டுருங்க, ஒரு தொடர்பு வச்சுருங்க, அம்மாட்ட ஒரு டேடு பேசிடுங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரேன் தாயே, வருஷம் ஒரு தடவை வருவேன் தாயே, என்னை நீ காப்பாற்று, நல்ல மேன்மையான நிலைக்கு கொண்டு வா. சரண்டர், அந்த சரணாகதி தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சரணாகதியில் சரண்டர் ஆயிட்டோம்னா நிச்சயம். ஸ்ரீராமன் ராவணனுக்கு என்ன சொன்னான்? இன்று போய் நாளை வான்னு என்ன சொன்னான்? ஒரு வாய்ப்பு கொடுத்தான் இல்லையா? சரண்டர் ஆயிருந்தா மன்னிச்சு விட்டுட்டு போயிருப்பாரு, சரித்திரம் மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்கு கர்வம், ராவணனுக்கு. அது எப்படி நான் போய் சரண்டர் ஆக முடியும்? அப்போ வேறு வழி இல்லை. அப்போ இறைவன் என்ன செய்கிறான்? என்னிடத்தில் சரணடைந்து விடு, உன்னை நான் பார்த்துக்கிறேன். அந்த சரணாகதி தத்துவத்தோடு போய் இருந்து அந்த தாயை வணங்கி வந்தால் நிச்சயமாக இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை அண்டாது. அதுக்கு அற்புத ஆலயம் மேல்மலையனூர். ஆக விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரம் அல்லது விருச்சகத்தில் கேட்டையில் கிரகம் இருக்க பிறப்பெடுத்தவர்கள் அவர்களெல்லாம் ஒரு தொடர்பில் இருக்க வேண்டிய ஆலயம் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் மேல்மலையனூர் என சொல்லி நல்ல வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளது நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பதிவு. சிவராத்திரி பற்றியும் அந்த மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்களே தவிர அதனுடைய புராண கதை இதுதான். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கோவில் இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு அழகான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. எல்லோருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நமஸ்காரம், நல்வாழ்த்துக்கள்.